இந்த வீடியோவில் நெய் மைசூர் பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மைசூர் பாகில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதில் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் கூட நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ், சுகர் சிரப், கடைசியில் நம்ம பீஸ் கட் பண்ணுறது இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதனால் மெஷர்மெண்ட்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மைசூர் பாகு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது, 1:2:3. 1 கப் கடலை மாவு நம்ம சேர்த்தோன்னா அதுக்கு 2 கப் சுகர் சேர்க்கணும், 3 கப் நெய் சேர்க்கணும். இதான் மெஷர்மெண்ட்ஸ். இதை மட்டும் நம்ம நோட் பண்ணிவிட்டு செஞ்சோன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா சாஃப்டான வாயில் போட்டதும் கரையிற மைசூர் பாகு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணுற நெய்யை வந்து நல்லா உருக்கிட்டு யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி ஊற்றுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து 1 கப் கடலை மாவு வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நெய் உருக்குன அதே பாத்திரத்தில் இந்த கடலை மாவை சேர்த்து அப்படியே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த கடலை மாவில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா ஒரு பேட்டர் மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சுகர் சிரப்பில் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், துண்டு எதுவும் வராது. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் இதுக்கு 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். 2 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி சேர்க்குறேன். இதை சேர்த்து தண்ணியில் சுகர் நல்லா கரையிற அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். ஒரு கம்பி பதம் வரணும். இதுதான் இந்த மைசூர் பாகு செய்கிறதுக்கு கரெக்டான ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. இப்போ அந்த ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு பேட்டர் மாதிரி கடலை மாவை, அதை வந்து இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகர் சிரப்பில் அந்த கடலை மாவு நெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேட்டரை சேர்த்து நல்லா கலந்ததும் கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நான் 3 கப் நெய் மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். முதல்ல கடலை மாவோடையும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மீதி நெய்யை நிறைய போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க. அந்த கடலை மாவு வந்து நெய்யை அப்படியே நல்லா உள்ளே இழுத்துக்கும். நீங்கள் ஊற்றின நெய் ஃபுல்லாக உள்ளே இழுத்ததுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் திரும்பி கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. இந்த ப்ராசஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி அந்த ஃபுல் நெய் வந்து நீங்கள் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் அது நல்லா அல்வா மாதிரி நல்லா சொலண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நெய் க்ரீஸ் பண்ண பிளேட்டில் அப்படியே நம்ம ஊற்றிட வேண்டியதான். 1 hour to 2 hours நம்ம அப்படியே அதை விட்டுறலாம். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் அதில் வந்து நீங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதுலேருந்து பீசஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்துடும். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. நான் மைசூர் பாகை அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். அதை 2ஆக கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வாயில் போட்டதும் கரையிற அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த நெய் மைசூர் பாகை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.